திருமணத்துல முக்கியமான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, இது திருமணத்திற்கு முன்பே இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்ந்து, இது திருமண பொருத்தத்திலும் ஒரு அங்கமாக இது வகிக்கும். அதாவது இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்தை திருமண பொருத்தத்தின் போதே 3, 12 அந்த 2 பாவங்களுமே ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இப்போ பல விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அதாவது திருமணம் பற்றிய விஷயங்கள், திருமணத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இது மாதிரி விஷயங்கள் பேசுறோம். அடுத்ததா திருமணத்துல முக்கியமான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தையின்மை அப்படிங்கிறது இப்போ பெரிதும் ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல காரணங்கள் இருந்த போதிலும், ஜோதிட ரீதியாக இதை எப்படி அணுக வேண்டும், ஜோதிடத்தில் இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிலாம் சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கு. இதுக்கு என்னுடைய பதில் கண்டிப்பாக முடியும். அதாவது ஜோதிடத்துல எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 12 கட்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜோதிடத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நாம் ஒரு தீர்வை தெரிந்து கொள்ளலாம். இது திருமணத்திற்கு முன்பே இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்ந்து, இது திருமண பொருத்தத்திலும் ஒரு அங்கமாக இது வகிக்கும். அதாவது இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்தை திருமண பொருத்தத்தின் போதே இதை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிக்க முடியும். இது முக்கியமா இதுக்கு பார்க்க வேண்டிய பாவங்கள் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம், 12ஆம் இடம், 5ஆம் இடம், இது போன்ற சில பாவங்களை நாம் கண்காணித்து அந்த அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு தீய கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இது மாதிரி எல்லாம் இல்லாம அவங்க வலுவிழந்து இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். அதுலயும் முக்கியமாக இதுல 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தைரிய வீரிய ஸ்தான அதிபதி அவர் ஜாதகத்துல நம்மளுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அவர் கெடாம இருக்கணும். கெடுறது அப்படின்னா அவர் போய் 6, 8, 12 பாவங்கள்ல மறையிறது. அதே மாதிரி அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் என்பதும் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த 3ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகமும் ஒருவேளை பாவியாக இருந்து, உதாரணத்துக்கு ஒரு கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்து அவரும் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருந்து, இல்லைன்னா வேற சில பாவிகளுடைய பார்வை அப்படிங்கிறதெல்லாம் இருந்து, அந்த 3ஆம் இடம் 12ஆம் இடம், 12 என்பது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு பாவம். ஸோ இந்த 2, 3, 12 அந்த 2 பாவங்களுமே ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக குழந்தை பேரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல இருக்கும். அதை விட 5ஆம் இடம் என்பதும் முக்கியமான ஒரு பாவம். இதற்கெல்லாம் மேலாக குரு என்பவர் புத்திர காரகன் என்று ஜோதிடத்தில் நாம் சொல்வோம். அப்ப அந்த புத்திர காரகன் குரு அப்படிங்கிறவர் ஜாதகத்துல சிறப்பாக இருக்க வேண்டும். அவர் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி இல்லாம ஒரு ஜாதகத்துல இருந்தா அதை முன்கூட்டியே நம்ம ஜோதிடர்களா இருக்கிறவங்க அதை சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா அதற்கு ஏதான ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ நிறைய இருக்கு. ஸோ ஏதான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டரை அணுகி அதை சரி பண்ணிட்டு அப்புறம் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அதை சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இது திருமணத்துல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நான் இங்க ஒரு தகவலா சொல்றேன். நன்றி, வணக்கம்.